ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் ஜியோ சினிமா ஆப் வந்து ஓப்பன் ஆகாமல் இது மாதிரி லோகோவோட பிளாக் ஸ்க்ரீனில் இருக்குங்களா. நம்ம இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இது எப்படி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பக்கு காரணமாக தான் இந்த ப்ராப்ளம் வருதுங்க. இந்த ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இது எப்படி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஆன்லைன் பேமெண்ட்ஸு, இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டு வருதுங்க. இனிமேலும் போட போகுது. நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்காம மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஆப்பை அப்டேட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். இந்த பீட்டா வெர்ஷன், நியூ வெர்ஷன் விடும்போது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருங்க, ஓப்பன் ஆகாமல். அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் மேலே சர்ச் ஐக்கானில் ஜியோ சினிமான்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அந்த ஆப் வரும். இதில் அப்டேட் விட்டுருக்காங்களான்னு பாருங்கள். அப்டேட் விட்டுருந்தாங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணி அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வந்து நியூ வெர்ஷன் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆப்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து பாருங்கள், ரெண்டாவது மேனேஜ் ஆப்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஆமாங்க, இதில் ஃபுல்லாக ஆப்பையுமே மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறது. அந்த மேனேஜ் ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்புமே இருக்குது. அதில் நீங்கள் என்ன எடுக்கணும், இப்போ ஜியோ சினிமா எடுக்கணும். நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ ஜியோ சினிமான்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணோன்னே வந்துச்சு பாருங்கள், இந்த ஆப்பு மொத்தம் 67 MB இருக்குது. இதில் ஃபஸ்ட்டாக பாருங்கள், ஸ்டோரேஜ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குங்களா. அந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குங்க. இப்போ பார்த்துங்க, கேட்ச் ஃபைல்ஸ் இருக்குது, 53 KB இருக்குது. நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அப்புறம் கிளியர் ஆல் டேட்டான்னு இருக்குது. அதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியுமே அந்த மொபைல் நம்பரில் இமெயில் வச்சு லாகின் பண்ணி வராப்புலுக்கு ஜியோ சினிமாவை நீங்கள் அப்படி பண்ணிங்க. அடுத்தது ரிஸ்ட்ரிக்ட் டேட்டா யூசேஜ்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை எடுத்து பாருங்கள். அதில் ஒய்ஃபை, மொபைல் டேட்டா ரெண்டுமே இருக்கான்னு பாருங்கள். ஆமாங்க, ரெண்டையும் ஆன் பண்ணி ஓகே கொடுத்துங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வேங்க. அதாவது அப்டேட் பண்ணோன்னு, அடுத்தது இந்த கேட்ச் ஃபைல்ஸை டெலிட் பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணி வரல அப்படின்னா உங்கள் மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பழசாக்கிற ஜியோ சினிமா ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க. இந்த வேலை தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுங்க. நான் வந்து அந்த கேட்ச் ஃபைல்ஸை டெலிட் பண்ணி மறுபடியும் லாகின் பண்ணி வரும்போது எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு அப்படி வரலைன்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதாவது ஆப் அழிச்சு போட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறுபடியும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்க, நம்ம சேனல் வந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஷ் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஷ்லாம் நாங்கள் வீடியோ போடுறவங்களுக்கு சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன் நண்பர்களே. பை, டேக் கேர்.